வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படிங்கிற போர் பிப்ரவரி 28 ஆரம்பிக்குது. இதற்கு 2 நாள் முன்னால பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போறாரு. இஸ்ரேல் ஃபாதர்லேண்ட் அப்படின்லாம் பேசி இஸ்ரேல் பக்கம் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த போர் இன்னும் கொஞ்ச நாள் போகும் அப்படிங்கறத வெளிப்படையா ஈரான் தரப்புலயும் சரி, அமெரிக்கா தரப்புலயும் சரி வெளிப்படையா ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல. இருந்தும் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும், என்ன செய்ய தவறிட்டாங்க? முதல்ல நீங்க சொன்ன விஷயத்துல பொதுவா இந்தியாவுல பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, ஈவன் மத்தியதர வர்க்கமும் கூட இந்த வெளியுறவு கொள்கை சம்பந்தமா கொஞ்சம் சீரியஸா கவலைப்படுறதே கிடையாது. அது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் என்பது மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் நீங்க ரஷ்யா இந்தியா உறவோ அல்லது சீனா இந்தியா உறவோ இந்த உறவுகளை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அது ஏதோ சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லி இருக்கிறத பொறுத்தளவுல 2 விஷயம். இந்தியாவினுடைய இந்த எல்பிஜி நம்ம பெரும்பகுதி வெளிநாட்டுல இருந்துதான் இறக்குமதி பண்றோம். அதுல ரொம்ப குறிப்பா இந்த மேற்காசிய பகுதிகளில் இருந்துதான் நாம கிட்டத்தட்ட நம்முடைய 85% இறக்குமதி பண்றோம். அப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்முடைய தேவைக்கு ஒரு 25 நாள் வரை நம்மளால சேமிச்சு வைக்க முடியும். அப்ப நிச்சயமா ஒரு போர் வரப்போகிறது என்றவுடன் அதை உடனடியா கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணி இருக்க முடியும். நம்பர் 1. 2வது, ஈரான் ஒரு பொசிஷன் எடுத்தாங்க. நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேற்காசிய பகுதியில யாரோடெல்லாம் அமெரிக்கா உறவோடு இருக்காங்களோ அந்த பகுதியில வச்சிருக்கக்கூடிய இராணுவ நிலைகளின் மீது நாங்கள் தாக்குதல் தடுப்போமே தவிர மற்றவர்களை நாங்க எதுவுமே தொடமாட்டோம் என்பதை பளிச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த நாடுகளையே கூட அந்த இராணுவ நிலைகளுக்கு வெளியே நாங்க தாக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது 2. 3வது விஷயம் அவங்க இப்போவும் இந்த அவங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஹெர்மஸ் நீரிணைப்பு மூலமாக சீனா இப்போதும் இறக்குமதி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாங்க அனுமதிக்கிறோம், ஏன்னா எங்க நாடு. பட் உங்களோட பிரச்சனை என்ன, இந்தியாவோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அயதுல்லா கொமேனி இறந்து பிறகும் கூட, கொல்லப்பட்ட பிறகும் கூட நீங்க ஒரு 5 நாள் எடுத்துக்கொண்டது இந்தியா ஒரு 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 இரங்கல் செய்தி சொல்வதற்கு. அல்லது அது இந்தியால சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம வெளியுறவு துறை அலுவலகங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க எதுவும் இரங்கல் தெரிவிக்க ஈரான் தூதரகங்களுக்கு போக வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 5 நாள் வரை இவங்க தாமதிச்சது என்பது உண்மையிலே ஒரு காஸ்ட்லியான விஷயம். சோ இப்போ நமக்கு தேவை அந்த பகுதியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றாலும் கூட நீங்க ஈரான்கிட்ட போய் எப்படி கேட்கறதுங்கிற தயக்கமே இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்கும். ஏன்னா 1, அது அமெரிக்காவை பகைப்பதாக இருக்கும் என்று நினைப்பாங்க. 2, ஈரான் நோ சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது கூட ஒரு தயக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம். இந்த அரசாங்கம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்படித்தான் நடந்துக்கும். நீங்க ரவானேனுடைய புக்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்திய பகுதி ஆக்கிரமிக்கப்படுது, நான் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு போன் பண்ண. அவர் 1 மணி நேரம் கழிச்சு போன் பண்ண சொன்னாரு. திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு போன் பண்ண. அவரு இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு போன் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் 3வது 1 மணி நேரம் கழிச்சு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன சரியான நடவடிக்கைன்னு தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு. இந்த 3 மணி நேரமும் பிரதமரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்து முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் நீங்க எடுக்கிற முடிவை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பகுதி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. எனவே இந்த அரசாங்கம் எல்லா காலத்திலையுமே எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் செயல்படுவது என்பது இவருடைய இயல்பாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம்.
கோவிட் காலத்திலயும் இதே மாதிரிதான். ஆரம்பத்துல பேண்டமிக் எல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் எல்லாம் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா. எல்லாத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த முதல் அலை, 2ஆம் அலையில எத்தனை பேர் இறந்து போனாங்க, கங்கையில எவ்வளவு பிணங்கள் மிதந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இப்பவும் அரசு அப்படிதான் சொல்றாங்க. ஒரு 2 நாள் முன்னால வரைக்கும் 74 நாட்களுக்கு தேவையான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் பல மேஜர் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இத வெறும் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இன்னைக்கு டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ்க்கான தட்டுப்பாடும் வந்து ஏற்பட்டிருக்குது. இது வந்து பல்வேறு இடங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சாதாரண மனிதர்களுக்கு, ஏழை எளிய மனிதர்களுக்கு இதனால என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல 2 விஷயம். அவங்க 74 நாள்னு சொன்னது எல்பிஜி குறித்து இல்ல. எல்பிஜியை சேமித்து வைப்பதற்கு 74 நாள் சேமித்து வைப்பதற்கான வசதி இந்தியாவில் கிடையாது. அதிகபட்சம் 25, 30 நாள் தான் சேமிச்சு வச்சிருக்க முடியும் ஒண்ணு. ஆனா இந்த ரெஸ்பான்ஸை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய நீங்க உணவக உரிமையாளர்கள் சொல்ற போதுதான் அவங்க சொன்னாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம்னு. ஆனா 2 நாள்ல அது வந்து இப்ப அன்ஃபோல்ட் ஆயிடுச்சு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஏழை எளிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இப்ப ஹோட்டல்ல சமையல் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒண்ணு சமையல் தொழிலாளிக்கு வேலை இருக்காது. 2வது இப்போ கடந்த காலம் மாதிரி இல்லாம புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க வந்து பலரும் கூட ஒண்ணு வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு, அது முடிஞ்சதுன்னா அங்கங்க இருக்கக்கூடிய அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரியான இடங்கள், ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது வந்து கட்டுமான தொழில ஒர்க் பண்ணாலும் சரி, அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரியான ஹோட்டல்கள்ல சாப்பிடுறது, கையேந்தி பவன்ல இருந்து ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறது வரை அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும் என்கிற நிலைமை இருக்கிறது. இது போக ஏராளமான தொழிற்சாலைகளுக்கு இது தேவை. அப்புறம் போக்குவரத்துல இது கட்டுப்பாடுகளை ஒரு பக்கத்துல கொண்டு வரும். இப்ப நீங்க வந்து எல்பிஜி கனெக்ஷனை மட்டும் பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, ஆட்டோ நிறைய ஓடுது, அதே போல கார்கள் நிறைய ஓடுது, சில இடங்கள்ல பஸ்களே அதை பயன்படுத்துறாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆப்ரேட் ஆகுற வெஹிக்கிள்ஸையும் அவங்க சிஎன்ஜி வச்சு பயன்படுத்துறாங்க. சோ நீங்க ஒட்டு மொத்தமாகவே இன்னைக்கு அது வந்து லைஃப் லைனா மாறி போச்சு. எலக்ட்ரிசிட்டியும் அல்லது எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, எந்த வகையான எரிசக்தியும் இல்லாமல் அது எல்லாமே நின்று போச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது என்கிற நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. எனவே இது தொழிலை பாதிக்கும், தொழிலாளிகளை பாதிக்கும், குடும்பங்களை பாதிக்கும். இப்ப சில பேர் சொல்றது மாதிரி நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கன்னா அதுக்கான காசு யாருக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்கிற பிரச்சனை இருக்கு. அப்புறம் இயல்பாகவே இண்டக்ஷன் ஸ்டவ் போதுமான அளவுக்கு இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. அவங்க மார்க்கெட்ல எவ்வளவு போகுதுங்கிறத வச்சுதான் பார்ப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இது சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் பாதிக்கிற ஒரு விஷயமாகத்தான் வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் நேத்து வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க, எஸ்மா சட்டத்தை வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, எல்பிஜியை பொறுத்த வரைக்கும், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நேத்து நீங்க கலந்துகிட்ட ஒரு விவாதத்துல கூட காங்கிரஸை சேர்ந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணாரு. ரீசெண்டா கூட ரிலையன்ஸ்க்கு வந்து அவ்வளவு தூரம் க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய பேட்ச், ஒரு பெரிய இது வந்திருக்கு அவங்களுக்கு லோடு வால்யூம். நீங்க ஒரு பக்கம் எஸ்மா சட்டத்தை ஆக்டிவேட் பண்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் ஏன் ஏற்றுமதியை நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க? நமக்கு மிஞ்சி தானே தானமும் தர்மமும். இன்னைக்கு வந்து நீங்க வந்து பங்களாதேஷ்க்கு வந்து நாம சைன் பண்ணிட்டோம், அதனால அவங்களுக்கு ஒரு பேட்ச் நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் க்ரூட் ஆயில வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி மேலை நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி லாபம் சம்பாதிக்கிறாங்க. க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிருக்கும் பொழுது கூட அந்த லாபத்தை நீங்க வந்து மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணல. பட் இப்ப வந்து இந்த நஷ்டத்தை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தானே அவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு லாபத்தை பார்த்து அந்த கார்பரேட்டுகளை இன்னும் நீங்க என்ன காப்பாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன? உண்மைதான். அதாவது என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து தனக்கு மிஞ்சிதான் தானம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே என்னன்னா ரிலையன்ஸுக்கு மிஞ்சிதான் நாடு அப்படிங்கறதான் அவங்க ரஷ்யன் குரூடு இறக்குமதி பண்ணும் போது கிட்டத்தட்ட 2 கம்பெனிகளுக்கு ஒரு 45% குரூட் ஆயில கொடுத்தாங்க. ஒண்ணு ரிலையன்ஸ், இன்னொன்னு நீங்க ரோஸ்னிட் என்கிற நயாரா. அந்த ரோஸ்னிட் கம்பெனிக்கு அதனுடைய ஒரு சப்சிடரி இது.
இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இந்த காலம் முழுவதும் அவங்க இங்க இருந்து அதை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி ஏற்றுமதி செய்கிற போது எங்கெல்லாம் ரஷ்யா வாங்குறதுக்கு தடை இருந்ததோ அந்த இடங்கள்ல இவங்க அதிக ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு தடை இருந்ததோ, பற்றாக்குறை இருந்ததோ, அங்கெல்லாம் அவங்க இதை அனுப்பி மிகப்பெரிய அளவிற்கு லாபம் சம்பாதித்தார்கள். 2 நடந்தது. 3வது, இந்திய அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா 2017 ஜூன் நினைக்கிறேன், அப்ப இருந்து தினசரி நாங்க வந்து விலை ஏறினால் ஏறும், குரூட் ஆயில் விலை சர்வதேச சந்தையில் ஏறினா ஏறும், இறங்குனா இறங்கும் என்று அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலத்துல அந்த மாதிரி செய்யவே கிடையாது. நீங்க $98 இருக்கும்போது நம்ம $60 ரஷ்யாட்ட இருந்து வாங்கணும். அதே போல அதுல முழுவதும் வாங்கலைன்னா கூட கிட்டத்தட்ட 40% வரை நாம வாங்கணும். இப்போ வந்து கடந்த ஜனவரியில அது 10% அளவுக்கு குறைந்து விட்டதாகத்தான் அரசினுடைய விவரங்களே அத சொல்லுது. சோ இந்த சமயத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் நட்டம் ஏற்படும் என்பது உண்மை. அது லாபத்துலதான் நட்டம் ஏற்படும். நீங்க என்னன்னா, இவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல பல நாடுகளுக்கு, அந்த நாடுகளுக்கே இவங்க ஏற்றுமதி செய்ய முடியுமா? ஏன்னா சாதாரண பயணிகள் விமானமே போக முடியல என்கிற போது இவங்க ஏற்றுமதியே பண்ண முடியுமான்னு தெரியல. எனவே அரசாங்கம் உடனடியாக நீங்க ரிலையன்ஸோட பேசி, இப்ப நீங்க இன்னைக்கு செய்தியை பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து அமெரிக்கால ஒரு 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 ரிஃபைனரி ஒன்ன இங்க உருவாக்குறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. எனவே அரசாங்கம் இப்போ உடனடியாக, இப்ப நீங்க சீனாவை பத்தி சொல்றாங்க, அவங்க கிட்ட ஏற்கனவே ஏராளமான ரிசர்வ் இருக்கு. அவங்களுக்கு தேவையான நாடுகளுக்கு அவங்க வந்து கச்சா எண்ணெயும் கொடுக்குறாங்க, எல்பிஜியும் கொடுக்குறேன்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க இதுல எல்லாம் தான் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடு நீங்கள் என்ன உறவோடு இருக்கிறீர்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டது. எனவே இந்திய அரசாங்கம் உடனடியாக என்ன செய்யணும்னா, ரிலையன்ஸ்ல நீங்க வந்து அது ஏற்றுமதிக்கு தடை விதிக்கணும். எஸ்மான்னு சொன்ன பிறகு எஸ்மால இருந்து கார்பரேட்டை மட்டும் நாங்க விட்டுருவோம், ஒரு கடைக்காரரை மட்டும் நாங்க எஸ்மாவுக்கு கீழே கொண்டு போவோம் என்பது நீங்க சொன்ன தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்பது. நீங்க என்ன சென்ஸ்ல சொன்னீங்கன்னா, இந்தியர்களுக்கு மிஞ்சி தானே அடுத்த நாட்டுக்குன்னு சொன்னீங்க. இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுல தனக்கு என்பது ரிலையன்ஸுக்கு மிஞ்சிதான் மற்றவங்களுக்கு தானம் என்கிற நிலைமையில் தான் அவங்க நிலைப்பாடு எடுப்பாங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை அரசு அந்த நிலைப்பாட்டுக்கு போகக்கூடும். அது போக வேண்டும் என்று நாம வலியுறுத்துறோம். இந்த போர்னால அதிகம் பாதிக்கப்பட போறது இந்தியா, தாய்லாந்து, சவுத் கொரியா போன்ற நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. தாய்லாந்து, சவுத் கொரியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப ப்ரோஆக்டிவா நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க அறிவிச்சுட்டாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. 146 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா, அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து இதுல வந்து ஆக்ஷன் எடுக்கிறத தாண்டி 5 மாநில தேர்தல்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது. நேத்து கூட ஒரு ட்விட் ஒண்ணு போடுறாரு, திருச்சிக்கு வரப்போறேன் பாருங்க, திமுக பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ட்விட்ட போடுறாரு. இங்க இருக்கக்கூடிய அன்புமணி போன்றவர்கள் வந்து திமுக அரசு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? அதாவது பாவம் திரு அன்புமணி, அவர் மத்திய அமைச்சரா கொஞ்ச நாள் இருந்தாரு, படிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பட்ஜெட் போடும் போதெல்லாம் ஒரு ஷேடோ பட்ஜெட்னு ஒண்ணு போடுவாங்க. ஒரு மாநில அரசாங்கம் நாளைக்கே துரப்பண பணியை ஆரம்பிக்க முடியுமா தமிழ்நாட்டுல? இல்ல அது நினைச்சு நேரடியா எல்பிஜிய அல்லது வந்து குரூட் ஆயில இறக்குமதி பண்ண முடியுமா? அது நினைச்சு ஒரு ரிஃபைனரியை உருவாக்க முடியுமா? இப்ப தமிழ்நாட்டுல இருக்க ரிஃபைனரி இருக்கு. நீங்க வந்து சிபிசிஎல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அது ஒரு மேஜர் ரிஃபைனரி. இந்த ரிஃபைனரியில கொடுக்கறத வேற மாநிலத்துக்கே நாங்க கொடுக்க மாட்டோம், எங்க மாநிலத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப பரிதாபமாக அப்படி சொல்றாரு. இதுல என்னன்னா, இந்த அரசாங்கம் எப்போதுமே முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத பண மதிப்பிழப்பு பிரச்சனையில நீங்க பாத்தீங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனாங்க. அது ஆக்சுவலா கொலைன்னு தான் சொல்லணும். ஒரு கொலையை அரசாங்கமே செய்தது என்பது. 2வது, லாக்டவுன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி சடனா மூடி யாரும் எங்கேயும் போக முடியாம நிலைமைக்கு தள்ளினாங்க. 3வது விஷயம், நீங்க
அப்போ சொந்த இடங்களுக்கு போகலாம் என்று கிளம்புகிறவர்களுக்கு அவங்க என்ன விடல, ரயில ஃப்ரீயா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரயிலே விட மாட்டேன்னாங்க. அநேகமா பூமி பந்தின் மிகப்பெரிய மனித நகர்வு என்பது நடந்த காலமாக அது இருந்தது. இந்த 140 கோடி பேர்ல நீங்க சென்னையில இருந்து நீங்க காஷ்மீருக்கு நடந்தே போயிடணும்னு ஆரம்பிச்சவங்க உட்பட இருந்தாங்க. ஆனா அப்ப கூட ரயில்வேல நான் ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த அரசாங்கம் வரல அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்களை பொறுத்தளவுல நீங்க இப்ப சொன்னீங்க கேஸ் விலை நாடு முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, இப்ப இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பகல்காம் தாக்குதல் நடந்த போது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்து விட்டு வந்தவர் டெல்லியில் இருந்து பகல்காமுக்கு போகல, காஷ்மீருக்கு போகல, அந்த சம்பந்தப்பட்ட கொல்லப்பட்டவர்கள் வீட்டுல போய் ஆறுதல் சொல்றதுக்கு போகல, நேர பீகார்ல தேர்தல் நடக்குதுன்னு அங்க நின்னுக்கிட்டு நான் தீவிரவாதிகளை ஒழித்து விடுவேன்னு அவர் பேசினார். இது அவருடைய இயல்பு, அது அவருடைய இயல்பு இல்ல. ஆக்சுவலா சங் பரிவாருடைய இயல்பான குணம் அதுதான். அந்த குணத்துல இருந்துதான் அவர் செயல்படுறாரு. அவர் நிச்சயமா இந்தியால என்ன பேரழிவு வந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். தேர்தல் வெற்றி, அதுக்கு என்ன செய்யணும் என்பதை பத்தி தான் யோசிப்பாரே தவிர, நீங்க அவர் கூட பேச வேண்டாம். ஹர்தீப் சிங் புரி பேசினாரா, நாங்க இதெல்லாம் இவ்வளவு எங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு, இத்தனை நாளைக்கு வரும், நீங்க இத கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துங்க, அரசாங்கமும் ஒரு முயற்சி எல்லாம் எடுக்கும் என்று பேசினாரா? சரி, பிரதமர் பேசல, அமைச்சர் பேசல, இவங்க 2 பேரும் பேசலைன்னா மூணாவதாக மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் யாராவது பேசுனாங்களா? அவங்களும் பேசல. சோ இந்த அரசாங்கம் சாதாரண மனிதர்களை அது எப்படி மதிக்குது என்பதற்கு நீங்க அது ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது மிக துச்சமாக மதிக்கிறது என்பதுதான் இப்போ மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறோம். மக்கள் ஆனா இதை எப்படி பார்ப்பாங்க? தேர்தல்ல இதுக்கு பாஜகவுக்கு எதிராக போகுமா? திடீர்னு ஒரு போர் வந்துருச்சு, பாவம் ஒன்றிய அரசும் என்னதான் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல இவங்க இதெல்லாம் உணர்ந்து முன்கூட்டியே இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும், அதை தவறிட்டாங்க அப்படின்னு மக்கள் நிலைப்பாடு எடுப்பாங்களா? மக்களோட ரியாக்ஷன் இந்த தேர்தல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு எதிராக போகுமா? இல்ல, நம்ம அதை போக வைக்கணும், நம்ம சொல்ல வைக்கணும். அவங்கள பொறுத்தளவுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க இதையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஏதாவது ஒரு வெறுப்பை அல்லது வெறியை தூண்டி வெற்றி பெறுவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அல்லது அவங்க, ஆனா தமிழ்நாட்டுல அது எடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க காட்டுற ஓர வஞ்சனை ஒவ்வொன்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப பவர்ஃபுல்லா, அநேகமா என்னோட அபிப்பிராயத்துல இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சியும் இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்போஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய மக்களை பாதிக்கிற கொள்கைகளுக்கு எதிராக. எனவே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாம தான் பேசணும். அவர் இங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இத எதிர்கட்சிகள் வலுவாக கீழே கொண்டு போய் சேர்க்கலைன்னா திரும்பவும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப அன்புமணி பேசியிருக்காரு இல்லையா, மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட கொடுமை என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியும் அப்படிதான் பேசியிருக்காரு, ஏடிஎம்கே ஐடிவிங்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கோ ஏடிஎம்கே ஐடிவிங்கோ அல்லது அன்புமணிக்கோ தெரியாம இருந்தா அது மாதிரி ஒரு மோசமான நிலைமை எதுவும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு இத பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, தேர்தல் தான் நமக்கு முக்கியம் என்று அவர்கள் நினைப்பதாக அர்த்தம். சோ இதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கோ, அதை சொல்லுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அவங்களுடைய இந்த பாச்சா பழிக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.